திமுக காங்கிரஸ் மோதல், விஜயுடன் கைகோர்க்கும் ராகுல் காந்தி. மெகா ட்விஸ்ட். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாறு காணாத அளவுக்கு சுவாரஸ்யமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆளும் கட்சியான திமுகவிற்கும் அதன் நீண்டகால கூட்டாளியான காங்கிரசுக்கும் இடையே நிலவும் அதிகார பகிர்வு குறித்த புகைச்சல் தற்போது இது ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மார்ச் மாதம் நடந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போதே காங்கிரஸ் தரப்பில் ஆட்சியில் பங்கு மற்றும் துணை முதலமைச்சர் பதவி குறித்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இருப்பினும் திமுக தலைமை இதில் பிடிவாதம் காட்டியது. இறுதியில் 28 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா இடத்துடன் காங்கிரஸ் சமாதானம் அடைந்தாலும் அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் சில மூத்த தலைவர்களிடையே இது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனிடையே திமுகவின் சார்பாக கனிமொழி டெல்லி சென்று ராகுல் காந்தியை சமாதானம் செய்துவிட்டு வந்தார். மத்தியில் கூட்டணி, மாநிலத்தில் ஆட்சி என்ற ராகுல் காந்தியின் புதிய வியூகத்திற்கு திமுக முட்டுக்கட்டை போடுவதாக டெல்லி மேலிடம் கருதுகிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக முன்னிறுத்தப்படும் சூழலில் தங்களுக்கு அமைச்சரவையில் இடமில்லை என்பதில் காங்கிரஸ் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. சமீபத்தில் வெளியான தகவல்களின்படி ஒருவேளை தேர்தல் முடிவுகளில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டசபை உருவானால் காங்கிரஸ் தனது ஆதரவை விஜய்க்கு வழங்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொகுதி பங்கீட்டின் போதே விஜயின் தாவேகா கட்சி காங்கிரசிற்கு 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வழங்க முன்வந்ததாக சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது திமுக வழங்கிய 28 தொகுதிகளை விட 2 மடங்குக்கும் அதிகம்.